விதமான ஃபங்க்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனை வந்து 2 விதமான கால்குலேஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் பேஸ் பண்ணி, இன்னொன்று மேக்னிடியூட் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் சைன். மேக்னிடியூட் ஆஃப் சைன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ மேக்னிடியூடுங்கிறது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பேஸ் பண்ணி ஒன் டைப் ஆஃப் அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அதனுடைய ஆர்கிடெக்சர் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் ஃப்ளோ கண்ட்ரோல் பேஸ் பண்ணி how we are going to construct addition and subtraction, how we are going to implement architecture. 2 விதமான ப்ரொசீஜர். ஒன்று சைன் ஆஃப் மேக்னிடியூட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல். இந்த ஃப்ளோ கண்ட்ரோலை பேஸ் பண்ணி இருக்கிறது செகண்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிடியூட் சைன். ஸோ மேக்னிடியூடுங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் என்ன மாதிரி ஆப்ரேஷன். ஸோ டூ குவான்டிட்டி ஹவ் வி ஆர் கோயிங் டு ஆடிங் ஆஸ் வெல் அஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு சப்ராக்ட். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ராசர், செகண்ட் போருங்கிறது சப்ராக்ஷன் ப்ராசர். 2 விதமான மேக்னிடியூட் குவான்டிட்டி. மேக்னிடியூட் குவான்டிட்டிங்கிறது ஒன் குவான்டிட்டிஸ் மேபி கோயிங் டு ஏ அண்ட் அதர் குவான்டிட்டிஸ் கோயிங் டு பி. ஏபி 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி இன் பேஸ்ட் ஆன் த மேக்னிடியூட். மேக்னிடியூடுங்கிறது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பேஸ் பண்ணி. இப்போ இது செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஆட் மேக்னிடியூட் அண்ட் லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் மேக்னிடியூட். சப்ராக்ட் மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன். 3 விதமான டிஃப்ரெண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி சப்ராக்ட் மேக்னிடியூட ப்ரொசீட் பண்ணுறாங்க. when a greater than b, when a less than b, when a equal to p. ஸோ சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாசிபிலிட்டிஸ் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஏ மேக்னிடியூடுங்கிறது இட் வில் டிசைடிங் விச் ஆஃப் த குவான்டிட்டி மேபி ஹையர் ஒன் கம்பேர்ட் டு லோயர் ஒன். ஸோ லோயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த லோயர் ஹையர் அதர்வைஸ் ஈக்குவல் வேல்யூ பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் சைன். குவான்டிட்டி ஏ அண்ட் பி இருக்கும், பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் மேக்னிடியூட் சைனில் இருக்கும். அப்போ எது அந்த பொறுத்து 3 விதமான கண்டிஷனை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி அண்ட் ஏ ஈக்குவல் டு பி. ஸோ அடிஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரே ஆங்கிளில் வர்றது தான். ஸோ தெர் இஸ் நோ எனி 3 டிஃபரன்சியேஷன் ப்ரொசீஜர் கோயிங் டு ஃபாலோ when compared to subtracting. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் என்ன ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஏ ப்ளஸ் பி. ஆனால் ஏவோட மேக்னிடியூட் என்ன பாசிட்டிவ், பியோட மேக்னிடியூட் பாசிட்டிவ். ஸோ 2மே ஈவன் மேக்னிடியூட் going to conducting addition process. So how we are going to proceed in the magnitude based on the addition அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிப்ளேஷனில் வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ், அப்படி அந்த ப்ரொசீஜர் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் அடிஷன் இருக்கிறதுனால அடிஷனோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கு, பட் ஆனால் ஏங்கிற குவான்டிட்டி பாசிட்டிவ்ல இருக்கு, பாசிட்டிவ் மேக்னிடியூட். பட் பிங்கிறது நெகட்டிவ் குவான்டிட்டியில் இருக்கு. அப்போ நெகட்டிவ் குவான்டிட்டியில் இருக்கும்போது இது காமன் டேர்ம் எழுதும்போது 2 விதமான இருக்கு. ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ ஏங்கிற வேல்யூவோட பிங்கிற வேல்யூவோட சப்ராக்ட் பண்ணுங்கிற மீனிங். அப்போ ஏங்கிற வேல்யூ அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஸோ பிங்கிறது லோயர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனுக்குள்ள உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏ கிரேட்டர் தென் பி இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பி காமன் டைம் உள்ள வெளியில வரும். இந்த ஏன்னா பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வரும், ஏன்னா எந்த மேக்னிடியூடு சேஞ்ச் ஆக போறது இல்லை. இங்க பாருங்க, இந்த மைனஸ் உள்ள வந்ததுன்னா மைனஸ் பி, மைனஸ் இதுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும் பிளஸ் பி. ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் போத் ஏ மைனஸ் பி. ஸோ போத் ஏ மைனஸ் பின்னு என்ன மீனிங் ஆக்சுவலா, இந்த மைனஸ் இந்த பக்கம் உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும் மைனஸ் ஆயிடும். அப்ப ஏ மைனஸ் பி, அப்ப ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு வந்தபோது ஏ ஈக்குவல் டு பி. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ கொடுக்குற அந்த அடிஷன் ப்ராசஸரே ஃபைனலாக அடிஷனுக்கு போகணுமா இல்லை சப்ராக்ஷனுக்கு போகணுமா. அடிஷன் ஆயிருந்ததுன்னா தெர் இஸ் நோ எனி, ஏன்னா இது நெகட்டிவ் குவான்டிட்டி இருக்கிறதுனால அடிஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த பொசிஷன் போகும்போது உங்களுக்கு மைனஸ் வந்து சென்டர் ஆஃப் பார்ட் ஆஃப் ஆக்ட் ஆகும்போது டெஃபினட்டாக 2 குவான்டிட்டியும் சப்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 விதமான கண்டிஷன் பேசிஸ்ல இந்த டேர்ம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ வாட் ஆர் த பாசிபிள் வே ஆஃப் கோயிங் டு கண்டக்டிங் வெதர் இஸ் கோயிங் டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். அதே மாதிரி கீழே இருக்குது பாருங்க, ஏங்கிற குவான்டிட்டிங்கிறது மைனஸ் நெகட்டிவ்ல மேக்னிடியூட்ல இருக்கு, பிளஸ் தென் பாசிட்டிவ். ஸோ இதை வந்து ஒரு நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல கண்டிப்பா வந்து ஒரு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸோ பிளஸோ உள்ள வரும்போது சென்டர் பார்ட்டுங்கிறது தான் முக்கியம். சென்டர் பார்ட்டுங்கிறது மைனஸ்குள்ள வருதா பாசிட்டிவ்ல வருதா அது முக்கியம். அதை பொறுத்து அடிஷன் சப்ராக்ஷன் நீங்க கொண்டு போகணுங்கிறது இந்த சென்ட்ரா குவான்டிட்டியோட மேக்னிடியூட பொறுத்து டிசைட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
ஸோ அடிஷன் சப்ராக்ஷனுங்கிறது இந்த குவான்டிட்டியோட நெகட்டிவா பாசிட்டிவாங்கிற ஒவ்வொரு குவான்டிட்டியோட பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் ஒன் எப்படி இருக்கு, ஐ மீன் தேர்ட் ஒன் எப்படி இருக்கு, மைனஸ் ஏங்கிற குவான்டிட்டிங்கிறது நெகட்டிவ் மேக்னிடியூட்ல இருக்கு. பட் ஆனால் பிங்கிறது பாசிட்டிவ் மேக்னிடியூட்ல இருக்கு. பட் ரெண்டையும் நீங்க ஆட் பண்றீங்க, நெகட்டிவ் குவான்டிட்டி வித் பாசிட்டிவ் குவான்டிட்டி பேஸ்ட் ஆன் அடிஷன் ப்ராசஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அடிஷன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ரெண்டுல ஏதோ ஒன்று நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கண்டிப்பா அது சப்ராக்ஷன் போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கிறது எனி ஒன் ப்ளீஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் புரியுதா? மைனஸ் ஏ தேர்ட் ஒன் சொல்லிட்டு இருக்கேன். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ? ஹலோ, இப்பா புரியுதா இல்லையான்னு கேள்வி கேட்டா யாராவது பதில் சொல்லுங்கப்பா. எஸ் சார். யூ ஆல் ஹேவ் எனி, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது புரியலன்னா அதான் நான் இன்னொரு தடவை சொல்லித்தர முடியும். அப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்க. எவ்வளவு பேர் இருக்கீங்க உள்ள கிளாஸ்க்குள்ள? பட் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தீங்கன்னா எப்படி? டப்புன்னு ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ஹலோ சார், அண்டர்ஸ்டுட் சார். யாரு அண்டர்ஸ்டுட்னு சொன்னது? நேம் சொல்லி சொல்லுங்கப்பா. ஹலோ, வேணா நேம் சொல்லுங்கப்பா. Anyone from girls side, please answer me for the fourth one. Minus A plus minus B. Hello, am I audible? Am I audible or not? தம்பி, நான் கேக்குதா இல்லையாப்பா? ஹலோ, can Monish answer me? ஹலோ சார். கண்ணா, ஆமா ஆடிபிள் கேட்டுட்டே இருக்கேன்ப்பா. யாராவது ஒரு பதில் சொல்லுங்கப்பா. கேக்குதா இல்லையாப்பா? சார் ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க சார். ஸ்லோவா கேக்குதா? ஹலோ, ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சென்டர் ஆஃப் சைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு ஃபாலோ அடிஷன் ஆர் சப்ராக்ஷன். ஸோ அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் அப்படிங்கிறது சென்டர் சைன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி சைன். ஸோ குவான்டிட்டி சைன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரிலேட் ஆகிருக்கு சென்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் இருக்கு அப்படிங்கும்போது அது சப்ராக்ஷன் எப்படி போகுது. ஸோ ஏதோ ஒரு குவான்டிட்டி மைனஸ்ல இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னல் மல்டிப்ளிகேஷன் போகும்போது சென்டர் ஆஃப் இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடிஷனா இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் ஷுட் பி கோ ஆன் மேபி பாசிபிள் ஆன் சப்ராக்ட். திஸ் ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி தான் இந்த டேபிளேஷன்ல இருக்கிற அந்த வேல்யூவை வந்து நம்ம போட்டிருக்கோம். தென் என்னோட ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஏ அண்ட் செகண்ட் குவான்டிட்டி இஸ் பி. ஸோ பி ரிஜிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஏ ரிஜிஸ்டர். ஸோ எந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ வாட் இஸ் ஆக்சுவல் டேட்டா யூ மஸ்ட் பி ரிஜிஸ்டர். தட் இஸ் அ காமன் ப்ரொசீஜர். So A going to register in one particular, then as well as the same procedure for B register. So இதுல பாத்தீங்க அப்படின்னா A sign of B and ASங்கிறது sign of A. Sign of A sign of B அப்படிங்கிறது மைனஸா நெகட்டிவா அப்படிங்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆகும். Then add overflow. Add overflow it is nothing but இப்போ for example பாத்தீங்க அப்படின்னா மோடு கண்ட்ரோல் அப்படிங்கிறது 0 and 1s. 0 and 1s அப்படிங்கிறது என்னன்னா 0 அப்படிங்கிறது என்னன்னா பாசிட்டிவ், 1ங்கிறது நெகட்டிவ். இந்த மோடை சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து அடிஷனா சப்ராக்ஷனா அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் கோயிங் டு ஆடிங் த வேல்யூ ஆஃப் 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷன்ஸ் கோயிங் டு ஆட். ஸோ பேரலல் ஆடர் அண்ட் காம்ப்ளிமெண்ட், இந்த ரெண்டுல காம்ப்ளிமெண்டரும் பேரலல் ஆர்டரும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ங்கிறது சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பேரலல் ஆர்டர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் கோயிங் டு ஆடிங் இருந்ததுன்னா இந்த பேரலல் ஆர்டர் கோயிங் டு ஆக்ட். காம்ப்ளிமெண்டர் அப்படிங்கிறது என்னது, சப்ராக்ஷனா இருந்தது. ஜென்ரலா வந்து சப்ராக்ஷன் போனீங்கன்னா நீங்க காம்ப்ளிமெண்ட் எடுப்பீங்க, டிஜிட்டல் எடுப்பீங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ங்கிறது இந்த இடத்துல டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஆகும், அதாவது அடிஷன் சப்ராக்ஷனை இந்த ரெண்டு விதமான ஃபங்க்ஷனை வச்சு ஹேண்டில் பண்றாங்க. எப்படி காம்ப்ளிமெண்டரா இருந்ததுன்னா சப்ராக்ஷனுக்கு நீங்க இனிஷியேட் பண்றீங்க. பேரலல் ஆர்டரா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எதுக்கு இதாகும். ஹலோ ஹலோ ஸோ பேரலல் ஆர்டராக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அடிஷன் ப்ராசஸுக்கு போயிடும். அது எப்படி பேரலா இல்லை காம்ப்ளிமெண்டரா அப்படிங்கிறது எதை பற்றி டிசைட் ஆகுனா டிபெண்ட்ஸ் அப்பான் த மோட் கண்ட்ரோல். மோட் கண்ட்ரோலுங்கிறது ரெண்டு விதமான ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. ஒன்று 0 and 1s. 0ங்கிறது பாசிட்டிவ்க்கு போகும், 1ங்கிறது நெகட்டிவ்க்கு போகும். ஞாபகம் வச்சுக்க. சப்போஸ் எக்ஸசிவ் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படிங்க ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 0 1ங்கிறது ரிசல்ட். அப்போ 0ங்கிறது ஆக்சுவல் வேல்யூ, 1ங்கிறது கேரி ஆகும். ஸோ அவுட்புட் வந்து கேரி இங்கே வந்து எனேபிள் ஆகும். So extra carry output carried போய் store ஆகும். So this is actual function whether going to implement the hardware part. So signed magnitude sign பேஸ் பண்ணி டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா then second complement அப்படிங்கிறது என்னன்னா totally it is going to reverse function of addition. reverse function உடைய addition என்ன, addition of reverse functionங்கிறது subtraction. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் தான், இந்த டயக்ராம் உடைய ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா you just going to check out all the points, you can get clear idea each and every data may be going to adding or subtraction, how it's going to conduct based on the three conditions. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவே ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் a less than or greater than or a இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும்போது என்ன ஆகும், தென் வந்து a ஈக்குவல் டு b இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறது இந்த இடத்துல நீங்க மோட் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா you can get the value and going to compare what is actually is going to equal or not, whether you're going to check out this tabulation. இந்த tabulation check பண்ணி இந்த இடத்துல நீங்க மோட சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா z1 அப்படி இல்லைன்னா 0.
ஜீரோனா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். இந்த பாசிட்டிவ் ஃபங்க்ஷன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரல் ஆர்டருக்கு போகும். பேரல் ஆர்டுங்கிறது ஒன்லி டினோட்டட் ஒன்லி ஃபார் அடிஷன் ஃபங்க்ஷன். பர் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன். இது கீழே இருக்கிறது, அங்கே மேலே என்ன நடக்குதோ அதனுடைய தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே இடத்துல இருக்கு. ஸோ ஒரே ஃபங்க்ஷன் ரெண்டு விதமான ஃப்ளோ சார்ட் அல்காரிதம் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சப்ராக்டர் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் இஸ் அடிஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு ஜீரோவா ஆட் ஆச்சு அப்படின்னா இது ஏ நாட் ஈக்குவல் டு எஸ், சைன் ஆஃப் ஏ அண்ட் சைன் ஆஃப் பி. இது வந்து நாட் ஈக்குவல்னா ஹவு யூ ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் அப்படின்னா 1 அப்படின்னு நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க. இந்த ஃப்ளோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருந்தா என்ன, 1 இருந்தா என்ன. ஸோ ஜஸ்ட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 0 அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 1. ஸோ 1 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 மீன்ஸ் இஸ் தெர் இஸ் நோ எனி ஓவர்ஃப்ளோ, தெர் இஸ் நோ எனி எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கோயிங் டு carried out. So both values going to equal. So both value is not equal. Now how we are going to represent the 1? First we just going to conducting add operation. Extra carry. If we may going to occurring some of the extra value carry ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா just going to register to extra carry outல போய் register ஆகும். ஏதாவது a plus addition உடைய extra carry ஏதாவது இருந்ததுன்னா he just going to adding extra carry outல போய் add ஆகும். ஸோ இதனோட ரிசல்ட் ஃபர்தராக இங்கே உள்ள கண்டினியூ ஆகும். அடிஷனல் ஃப்ளோவில் போய் நிற்கும். அடிஷனல் ஃப்ளோங்கிறது எப்படி உங்களுக்கு ஃப்ளோ ஃபிளிப்லாப் ஃபங்க்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிளிப்லாப் ஃபங்க்ஷன் சிக்னல் கண்டிஷனை பொறுத்து 0 and 1 கிளாக் சிக்னலில் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அது நம்ம ஆல்ரெடி ஃபிளிப்லாப் படிக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ ஏ பிளஸோட அடிஷனுக்கு ஏதாவது கேரி ஆச்சுன்னா அந்த கேரியோட வேல்யூ எக்ஸ்ட்ரா கேரி அவுட்ல போய் ரிஜிஸ்டர் ஆகும். அதனுடைய அவுட்புட் வந்து ஓவர்ஃப்ளோவில் கன்சிடர் ஆகும். அதனுடைய அவுட்புட்டுங்கிறது ஓவர்ஃப்ளோவில் கன்சிடர் ஆகும். ஸோ எக்ஸசிவா இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஏ நாட் ஈக்குவல்னா எக்ஸ்ட்ரா கேரியில வேல்யூ வராது அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது டைரக்டா போயிட்டு இந்த வேல்யூல போய் ஃபைனலா வெளியில எக்ஸிக்யூட் ஆயிடும். வெதர் இட் இஸ் மேபி டிபெண்ட்ஸ் அப்பான் த அடிஷன் வேல்யூவோட எக்ஸாக்ட் அவுட்புட் எங்க போகும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ இல்லைன்னா. ஒன் மோர் கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஈக்குவல் ஆர் ஈக்குவல். ஸோ ஏங்கிறது வேல்யூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃப்டர் தட் யூ ஜஸ்ட் கோயிங் டு டேக் இட் இன்டு காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். எந்த காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம், எதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏங்கிறது ஒரு வேல்யூ, ஏவோட என்ன வேல்யூ நீங்க சப்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா b value. So b value complement எடுத்தீங்கன்னா how we are going to signal basis representation based on the logic gates. அப்ப logic gates will not understand only to taking the complement. அப்ப complementங்கிறது 2's complement. a b க்கு ஆக்சுவலா வந்து complement எடுத்தீங்கன்னா b bar இல்லையா. அப்ப 2's complementனா அதோட நீங்க என்ன பண்ணணும்? Anyone answer me? If suppose going to taking 2's complement அப்படின்னா how we are going to proceed? ஹலோ சார், ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தணும் சார். அப்புறம் வந்து அந்த மாத்தினதை +1 ஆட் பண்ணணும் சார். அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து மாற்றணும். தென் அதுக்கு ப்ளஸ் 1 ஆட் பண்ணீங்கன்னா 2's காம்ப்ளிமெண்ட்டுக்கு போகும். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுங்கிறது கண்டிஷன். ஏன் சார் 2's காம்ப்ளிமெண்ட் போறீங்கன்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. யூ ஜஸ்ட் கோயிங் டு கன்சிடர் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார் அவர் சப்ராக்ஷன் ஃபங்க்ஷன். தட் இஸ் அ கண்டிஷன். அதனால 2's காம்ப்ளிமெண்ட் போறோம். சரி, 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரா கேரி வர்றது இல்லை. அதனால ஓவர்ஃப்ளோ நமக்கு என்னது உனக்கு கட் ஆயிடும். ஸோ ஓவர்ஃப்ளோ வந்து உனக்கு கட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 0 தான் வரும். 0 வந்துன்னா என்ன அர்த்தம், அதனுடைய சப்ராக்ஷனோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா கேரி இல்லை. அப்ப கேரி இல்லைன்னா அடிஷனல் ஓவர்ஃப்ளோ ஃபிளிப்லாப்போட ஃபங்க்ஷன் என்னது இன்ஆக்டிவ் போகும். அப்ப நம்ம ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணலாம்னா 0 ரெப்ரசன்ட் பண்ணி அது இன்ஆக்டிவ்ல இருக்குங்கிறது இட் இஸ் கோயிங் டு இன்டைரக்ட்லி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரெண்டு விதமான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த டேபிளேஷன்ல பார்த்தேன் ஏ லெஸ் தென் பி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏ கிரேட்டர் தென் பி. அதாவது ஏவோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கா, ஏவோட வேல்யூ கம்மியா இருக்கா, ரெண்டு விதமான அப்ரோச்சை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்.
ஏ கிரேட்டர் தான்னா ஒன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ஏ ஜீரோ அந்த ஜீரோன்றதுன்னா ஏ லெஸ் தேன் பி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேல்யூவை வச்சு கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ லெஸ் தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ லெஸ் தேன் பி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏவை தான் நீங்க பியை விட ஏ கம்மியா இருந்ததுன்னா ஏங்கிற வேல்யூ தான் நெகட்டிவ். அப்போ ஏவுக்கு தான் நீங்க காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் தான் சப்ராக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. So now it is going to taking ஆனா complement it is not for single complement, one's complement கிடையாது, second complement, two's complement. That is our condition. So ஏ சின்னதா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது ஏவை தான் நீங்க சப்ராக்ட் பண்றீங்க. சப்ராக்ட் பண்ணா காம்ப்ளிமெண்ட் உள்ள வந்துடும். என்ன காம்ப்ளிமெண்ட்? டூஸ் காம்ப்ளிமெண்ட். அப்ப ஏங்கிறதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் 1 பிகாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஏ லெஸ் தேன் பி. ஆனா இங்க அப்படி கிடையாது, ஏ கிரேட்டர் தென் பி. அப்ப ஏவை விட பி ஜாஸ்தி கம்மியா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஏ சைனுக்குள்ள வந்து 0 ஆயிடும். ஏன்னா கிரேட்டர் தான் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் தான் உனக்கு ஒபே ஆகுது, ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த சைன் உனக்கு ரிசல்ட் வராது. அப்படிங்கிறதுனால யூ ஜஸ்ட் கோயிங் டு கன்ஸ்ட்ரெயின் இந்த 0 அண்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம கொண்டு வந்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டயக்ராம். It is also very useful for your descriptive type, whether may be possible to ask in your any examination point of view. So இந்த டயக்ராம் மட்டும் கொஞ்சம் எல்லாரும் பார்த்துட்டே இருங்க.